பிதாவின் திருவுருவப்படம் த ஐக்கன் ஆஃப் த ஃபாதர். இந்த திருவுருவப்படம் ஐக்கன் செபம், அமைதி மற்றும் தவக்காலத்தின் கனியாக உருவானது. இதனை பதுவா நகரைச் சேர்ந்த லியா கால்டியோலோ என்பவர் உருவாக்கினார். திருவுருவத்தின் விளக்கங்கள். 4 பக்கங்கள். பிதாவாகிய இறைவன் தனது செய்தியை உலகம் முழுவதும் பரப்ப விரும்புகிறார் என்பதை இந்த படத்தின் 4 பக்கங்கள் குறிக்கின்றன. 2 நீல நிற கோளம். இது அவரது இதயம். அவர் உலகை மிக பத்திரமாக தனது கையில் பிடித்துள்ளார். அதிலுள்ள ஆல்ஃபா மற்றும் ஒமேகா என்பது வார்த்தையை குறிக்கிறது. தொடக்கமும் முடிவும் அவரே. அங்குள்ள சிலுவை பலியிடப்பட்ட செம்மறியை குறிக்கிறது. அதன் பொன்னிறம் நித்திய வாழ்வை குறிக்கிறது. 3 நேரடியான நிலை. இறைவனின் உருவம் முழுமையாக தெரிகிறது. அவர் தன்னை அறிய விரும்பும் அனைவருக்கும் வெளிப்படுத்த தயாராக இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. பிதாவின் அரியணைக்கு அருகில் 12 சராபீம்கள் வானதூதர்கள் உள்ளனர். 4 தலை மற்றும் ஒளிவட்டம். தலையைச் சுற்றியுள்ள வெள்ளை ஒளிவட்டம் மகிமையை குறிக்கிறது. அதில் உள்ள கிரேக்க எழுத்துக்கள் ஒமிக்ரான், ஒமேகா, ஈட்டா இருக்கிறவர் நானே என்ற பொருளை தருகிறது. பிதாவின் முகம் தாடி இல்லாமல் இளமையாக காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் தாடி என்பது உடலின் முதுமையை குறிக்கும். ஆனால் இறைவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவர். 5 கருப்பு முடி. இது மனித அறிவுக்கு எட்டாத இறைவனின் மர்மத்தை குறிக்கிறது. முடியில் உள்ள தங்க இழைகள் திருத்தூயகத்தின் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் திரையை குறிக்கின்றன. 6 சிறிய இதழ்கள். உயிர் தரும் ஆவியை கொடுக்கும் மூச்சினை இது குறிக்கிறது. 7 கண்கள். இவை அன்போடும் கனிவோடும் நம்மை நோக்குகின்றன. 8 அங்கிகள். நீல நிற அங்கி தெய்வீகத்தையும் சிவப்பு நிற மேலங்கி இறைவனின் ஞானம் மற்றும் தீவிர அன்பையும் குறிக்கிறது. 9 எளிமையான இருக்கை. நாம் பயமின்றி அவரோடு அமர வேண்டும் என்பதற்காக இருக்கை எளிமையாக உள்ளது. அங்குள்ள 2 தலையணைகள் நீலம் மற்றும் சிவப்பு. இறைவனும் மனிதனும் ஒரே இடத்தில் உரையாடலாம் என்பதை காட்டுகிறது. 10 வலது கை. இது ஆசீர்வதிக்கும் நிலையில் உள்ளது. அவர் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, உலகை மீட்கவே வந்துள்ளார் என்பதை குறிக்கிறது. 11 செங்கோல். நீதியின் அடையாளமான செங்கோல் அவரது காலடியில் தரையில் வைக்கப்பட்டுள்ளது. பிதா இப்போது நீதியை விட கருணையையே அதிகம் காட்ட விரும்புகிறார். 12 அரசமுடி கிரவுன். செங்கோலுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள கிரீடம் நாம் பயமின்றி அவரை அணுகுவதற்கான அழைப்பாகும். 13 பாதங்கள். பிதாவின் பாதங்கள் நம்மை நோக்கி நடந்து வருவது போல அமைந்துள்ளன. அவர் எப்போதும் நம்மை தேடி வந்து சந்திக்க விரும்புகிறார். இதோ உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த திருவுருவப்படம் கடவுளின் எல்லையற்ற அன்பையும் கருணையையும் அழகாக விளக்குகிறது. பிதாவாகிய இறைவன் ஒரு நீதிபதியாக இல்லாமல் நம்மை தேடி வரும் ஒரு அன்பான தந்தையாக இங்கே காட்டப்படுகிறார். அவரது நீல நிற இதயம் உலகை தாங்கி நிற்பதும் அவரது பாதங்கள் நம்மை நோக்கி நடக்கத் தயாராக இருப்பதும் அவர் நமக்காக எப்போதும் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நமது அன்பு தந்தையாகிய இறைவனிடம் அன்னை யூஜினியா சமர்ப்பித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சபங்கள். நமது அன்பு தந்தையாம் இறைவனிடம் ஒப்படைப்பு, கன்சிக்ரேஷன். எங்கள் அன்பு பரலோகத் தந்தையே, நாங்கள் இன்று உம்மிடம் வந்து உமது அன்பான கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் மனம், எங்கள் இதயம், எங்கள் விருப்பம் மற்றும் எங்கள் வாழ்வை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். எங்களை முழுமையாக வசம் ஒப்புக் கொடுக்கிறோம். திருவுள்ளத்தின்படி எங்களை பயன்படுத்திக் கொள்ளும். நீர் அனைத்து மனிதர்களாலும் அறியப்படவும் கௌரவிக்கப்படவும் அன்பு செய்யப்படவும் எங்களை ஒரு கருவியாக மாற்றியருளும். எங்கள் செயல்கள் உமது எல்லையற்ற அன்பை பறைசாற்றட்டும். எங்கள் நாக்குகள் எப்போதும் உம்மை போற்றி புகழட்டும். எங்கள் எண்ணங்கள் உம்மால் மட்டுமே தூண்டப்படட்டும். எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் உம்மை புகழ்கிறோம், உம்மை நேசிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆமென்.